உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியிலே அருணகிரிநாதரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகழ் திருத்தலங்கள் வரிசையில 7வது அகரவரிசைப்படி வரக்கூடிய இந்தம்பலம் என்ற திருத்தலம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த இந்தம்பலம் அப்படிங்கிற திருத்தலம் குறிப்பா ஒரு திருத்தலமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை, அதுக்கான குறிப்புகளும் நமக்கு கிடைக்கல. அப்புறம் இந்தம்பலம்ங்கிற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த கூட்டல் அம்பலம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அம்பலம் என்றால் மேடை என்ற அர்த்தம். இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த உலகத்திலே முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் அவனுக்குரியது தான். அதனால இந்தம்பலம்ங்கிற சொல் குறிப்பிட்டு எந்த ஒரு கோயிலையும் குறிக்கல அப்படின்னு சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க. சில நபர்கள் அம்பலம் என்ற சொல் சில இடங்களை குறிக்கிறது, அதுவும் குறிப்பா மனித உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆற்றல் சக்கரங்கள், மூலாதானம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், விசுக்தி மாதிரியான ஆற்றல் மையங்களை எல்லாம் ஒவ்வொரு திருத்தலங்களாக கருத்தில் கொண்டு அந்தந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கிறது அப்படின்னு சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா மொத்தத்திலேயே இந்த இந்தம்பலம் அப்படிங்கிற திருத்தலம் குறித்து அருணகிரிநாதர் பாடும் போதே அவருக்கு இந்த உடல் அமைப்புகளும் உடலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஆன்ம அமைப்புகளும் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்கள் குறித்து இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கறதுக்கு உதவக்கூடிய கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, அதுக்கப்புறம் வாய், அதுக்கப்புறம் மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் இருக்கக்கூடிய தோல். இந்த 5ஐயும் பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். செயல்கருவிகள், அறிகருவிகள் அப்படின்லாம் அடையாளப்படுத்துறோம் இல்லையா, அதை தான் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள்னு சொல்றோம். இந்த 5 இந்திரியங்களையும் உடல் அளவில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் முருகப்பெருமானை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். இந்தம்பலம் குறித்து சொல்லும் போது அருணகிரிநாதர் அழகான மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அரிய மயிலை கொடியாக உடையவனே அப்படின்னு சொல்லி விழித்து கூறக்கூடிய பாடலாகத்தான் அந்த திருப்புகழ் பாடல் அமைந்திருக்கிறது. இந்த இந்தம்பலம் குறித்து உரையாசிரியர்கள் சொல்லும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களை தொடர்பு படுத்தி சொல்றாங்க. அது எந்தெந்த திருத்தலம் என்னென்ன வடிவத்தில் அமைஞ்சிருக்கு, எந்தெந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மையங்கள், அது போக பிந்து முனை அப்படின்னு சொல்லக்கூடிய கபால முனை, இதெல்லாம் நம்ம ஆற்றல் மையங்களாக பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அதுக்கான சில எழுத்துக்களையும் கொடுக்குறப்ப நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம்ங்கிற எழுத்து மூலாதாரத்திற்குரிய எழுத்தாக வருகிறது. மீதி 5க்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமசிவாயங்கிற எழுத்து ந ம ஷி வா ய அப்படின்னு முறையா ஒவ்வொரு ஆற்றல் மையத்திற்கும் ஒவ்வொரு எழுத்தை கொடுக்குறாங்க. இதற்குரிய திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல திருவாரூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவானைக்கா, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, சிதம்பரம், அதுக்கப்புறம் கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாயமலை, இதெல்லாம் இந்த ஆற்றல் மையத்திற்குரிய திருத்தலங்களாக குறிப்பிடுறாங்க. இதற்கு முறையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடிவங்கள் பார்க்குறப்ப இதற்கான உருவகத்தை தாமரையோடு ஒப்பிட்டிருக்கிறாங்க. 4 இதழ் கொண்ட தாமரை, 6 இதழ் கொண்ட தாமரை, 10 இதழ் கொண்ட தாமரை, 12 இதழ்கள் கொண்ட தாமரை, 16 இதழ்கள் கொண்ட தாமரை அப்படிங்கிற மாதிரி வடிவ பேதங்கள் உண்டு. பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பார்க்குறப்ப ஒவ்வொரு பூதத்திற்குரிய தன்மையும் இந்த ஆற்றல் மையங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில் மண், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களையும் 5 மையங்களோடு தொடர்பு படுத்துறாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கினா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம், அந்த ஆக்னா சக்கரம்ங்கிறது புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது அப்படின்னு குறிப்புகளை கொடுக்குறாங்க. இதற்கான வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இதழ்கள் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தான் இதற்கான வடிவமாக அமையுது. இதற்குரிய அந்த அக்ஷரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் யகரம் அப்படிங்கிற எழுத்து வருது. ஒரு சிலர் இதற்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை இதற்கும் கொடுக்குறாங்க. எப்படி மூலாதாரத்திற்கு ஓம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதற்கும் கொடுக்குறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பிரணவத்தில் தொடங்கிய வாழ்க்கை
பிரணவத்தில்தான் முடியும் அப்படிங்கிறது இதனுடைய விதியாக அமைகிறது. இதையெல்லாம் நிர்மாணிக்கக்கூடிய தெய்வமாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை சொல்றாங்க. அகரம் பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவமூர்த்தி அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாலும் அந்த பிரணவத்திற்குரிய நாயகனார்க்கூடிய முருகன் இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை மையங்களையும் இயக்கி இறுதியில் சிவானந்த போகத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில தான் இந்த திருத்தலத்தினுடைய மகிமையோடு சேர்த்து இந்தம்பலம் அப்படிங்கிற திருத்தலத்தினுடைய மகிமையை சொல்லும் போது இந்த ஆற்றல் மையங்கள் குறித்த மகிமையை எல்லாம் அருணகிரிநாதர் சொல்லி வைக்கிறார். அந்த வகையில இந்த இந்தம்பலம் அப்படிங்கிற திருத்தலம் எந்த திருத்தலத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத இன்னை வரைக்கும் உரையாசிரியர்கள் தெளிவுபட சொல்லலை. அந்த வகையில இந்தந்த திருத்தலங்கள் எல்லாம் ஆற்றல் மையங்களுக்குரிய திருத்தலங்களாக வரக்கூடிய காரணத்தினால அந்தந்த திருத்தலங்களை இந்தம்பலம் என்ற பெயரில் அழைக்கலாம்னு சொல்லி நம்ம ஆற்றல் மையத்தை மூலாதாரத்தில் தொடங்கி ஆக்கினை வரைக்கும், இன்னும் சொல்ல போனா பிந்து முனைன்னு சொல்லக்கூடிய கபால முனை வரைக்கும் எல்லாத்தையும் சரிபடுத்துறதுக்கு முருகனுடைய திருவருள் வேண்டும். இது மாதிரியாக அடுத்த ஒரு காணொளியில் அடுத்த ஒரு திருத்தலத்தில் அருணகிரிநாதர் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.